ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் FBP. நான் சுகன், என் கூட மிஸ்டர் ஸ்ரீராம் அண்ட் மிஸ்டர் கைலாஷ் இருக்காங்க. நம்ம போன எபிசோட் ஜெர்மனியை பத்தி பார்த்தோம். இந்த எபிசோட் தாண்டி போய் பக்கத்துல நம்ம ஸ்பெயினுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? கேலக்டிகோ ஃபுட்பால் மாதிரி அனிமேக்ஸ்ல ஒரு கார்ட்டூன் வருமே, அதுல வர மாதிரி ஃப்ரண்ட்ல வேகமா ஓடுறதுக்கு 3 பேர், நடுவுல பொறுமையா ஆடுறதுக்கு 2 பேர், பின்னாடி ஒரு 4 பேர். அதுல ஒருத்தன் வந்து டீம் முறையில காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரூடிகர் தலைமையெல்லாம் தட்டுற மாதிரி ஒரு ஆள். அப்புறமா எங்களை வச்சு செஞ்ச கோர்த்துவா. We are going to be talking about Real Madrid and this is FBP. சொல்லிட்டேன் ஏற்கனவே. பட் யா, வித்வுட் ஃபர்தர் அடு, ஸோ முக்கியமான கேள்வி ரியல் மேட்ரிட் பத்தினது. எல்லாரும் இடதுபுறமாவே ஆடுறாங்களாமே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஸ்ரீராம்? சரி மிஸ்டர் கைலாஷ், என்ன கேட்ட ஒரு ஸ்னிப்பெட் ஒன்று போயிட்டு இருந்தது, லெஃப்ட்ல எல்லாரும் ஆடுறாங்கன்ற மாதிரி. ஆவரேஜ் பொசிஷன் பார்த்தா ரைட் ஃபிளாங்க் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ரொட்ரிகோ ரைட் ஆடுற மாதிரி இருக்குது, பட் ஆனா ஹி ஸ்விட்சிங் அஸ் வெல். எம்பப்பே சென்டர்ல ஆடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெஃப்ட் வர மாதிரி இருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எம்பப்பே யூசுவலாவே எப்பயுமே அப்படிதான், இட் ஆல்வேஸ் ஃபேவர்ஸ் லெஃப்ட் அட்டாக் பண்ணும்போது. ஸோ அதோட எம்பப்பே நேச்சுரல் பொசிஷன் அதுதான். எனக்கு அது யூசுவல் கொஸ்டினா தான் இருந்தது. ஏன்னா வினிஷியஸ் அண்ட் இவன் ரெண்டுமே லெஃப்ட், ஸோ எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் ரொட்ரிகோவும் லெஃப்ட் வருவான்னு எதிர்பார்க்கல. ஸோ அதுதான் எனக்கு புதுசா சர்ப்ரைசிங்கா இருந்தது. பெலிங்கமுமே பார்த்தோன்னா இங்கிலாந்து அப்பெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் லெஃப்ட் விங் தான் ஆடினவன் யூஸ்வலாக கொஞ்சம் இங்கிலாந்துக்கு அவன். ஸோ எல்லாமே கொஞ்சம் லைக் ரைட் ஃபுட்டட் வைட் பிளேயர்ஸ். ஸோ யூனோ தே வாண்ட் தட் ஆங்கிள், அந்த இது கொஞ்சம் இன்ஸ்டிங்டிவ்லி அங்கே போயிடுறாங்க. பட் கார்ரோல் ஃபிகர் அவுட் ஆகுறா ஆன்சலாட்டிக் என்ன இது இதெல்லாம் உனக்கு. ஸோ செகண்ட் மேட்ச் கொஞ்சம் வே பெட்டரா தான் இருந்தது. லைக் ஃப்ரண்ட் ஃபோர் அப்படியே அந்த ஆர்டா குலர் போட்டு ஆடினாங்க செகண்ட் மேட்ச். அதை பத்தி பேசுவோம். பட் செகண்ட் மேட்ச் வந்து லைக் யூனோ இன்னும் கொஞ்சம் ஃபிளாட்டா ஃப்ரண்ட்ல ஆடுற மாதிரி தான் இருந்தது. Mbappé was trying to stay to the center and finally win பண்ணிட்டாங்க. பட் அவங்க சைனிங்ஸ் பத்தி பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் எம்பப்பே, அப்புறம் இது என்ரிக் அதெல்லாம் போன இதுல இல்ல, பட் வந்திருக்காங்க. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர்? ஃப்ரீயா வாங்கிட்டாங்க எம்பப்பேவை. ஆமா, பேசிக்கலி அது ஒரு அதுக்கு என்ன சொல்ற ஸ்டீல். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரண்ட் 3 ஒர்க் ஆகும்டா. எம்பப்பே சென்டர்லயும் ஆடலாம், இதுவும் ஆடலாம். எனக்கு என்னன்னா அந்த ஃப்ரண்ட் 4 பெல்லிங்ஹாம் கூட தான் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. அதுதான் வந்து டான் கார்லோ என்ன பண்ண போறாரு அப்படின்னு இருக்கு. ஏன்னா இப்போ நம்பர் 9 கொடுத்து அவனை இதுதான் ஆட விடுறாங்க, ஸ்ட்ரைக்கர் தான். பட் லைக் ட்ரிஃப்டாரா ஆனா சில சமயம் ஓகேவா தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆமா, that's fine actually. It's not மிடில்ல பண்ண அளவுக்கு அவ்வளவு பெரிய டாக்கிங் இது பாயிண்ட் இல்லன்னு தோணுது. அவ்வளவுமா அந்த ஃப்ரண்ட் 3 ஆக்சுவலா லைக் பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணிட்டே வேற இருக்காங்கடா. சோ ஐ திங்க் அப்படியே ரொம்ப லைக் ஆர்கானிக்கா இருக்கும் அவங்க 3 பேர் ஆட கூட. அது பிரச்சனை இல்ல. சோ ஐ திங்க் போக ஐ திங்க் இவன் ஸ்லோவா இது வினிஷியஸ் தான் எனக்கு வந்து லைக் ரைட்ல பெருசா கன்வின்ஸ் இல்ல. ஸ்ட்ரைக்கரும் சரி ரைட்டும் சரி. சோ ராட்ரிகோ அக்ராஸ் 3 ஆடுவான், எம்பப்பேவும் அக்ராஸ் 3 ஆடுவான். சோ அதனால அதுதான் எனக்கு கியூரியஸா இருக்கு. எம்பப்பேயால லெஃப்டே ஆட முடியுமா இவன் வினிஷியஸ் ஆடினா அப்படின்றத எனக்கு क्वेश्चन. வினிஷியஸ் தான் லெஃப்ட் ஆடுவான் உங்களுக்கு. தட்ஸ் ட்ரூ. இப்ப வினிஷியஸ் வேற இது வந்துச்சுடா, இப்போ ஒரு லிங்க் ரூமர் டு சவுதி கான்ட்ராக்ட். பட் ஆனா இது இல்ல போல இருக்கு. பாத்துக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டா போல இருக்கு. மேட்சோட ஃபைனல்ஸ் பாத்துக்கலாம். பட் அப்புறம் அந்த அடுத்த சைனிங் டா என்ரிக் பத்தி கோல் போட்டான் பத்தி. அவனுமே இஸ் தி யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் a goal for Real Madrid in the 21st century. ஓவரால் ஹிஸ்டரியில வந்து ரெண்டாவது சின்ன பையனாமா. சோ அந்த ஹைப்புக்கு லிவிங் அப் டு இட். ஆமா, too early, but some like very good finish. So ஓவர் ஹைப் பண்ணி நம்மள ஹேட் பண்ற அளவுக்கு ஹைப் இருக்கு. அதனால லைக் நம்மளே லைக் கண்ட்ரேரியனா மாதிரி ஆனா போட அந்த அளவுக்கு நம்ம ஹைப் பண்றாங்க. பெலிங்ஹாமுக்கும் ஹைப் தான் இருந்தது லாஸ்ட் சீசன் பிஆர் பார்த்தனா. பட் பெலிங்ஹாம் அந்த அளவுக்கு ஆடனா அப்படி இல்லன்னு சொல்லல. பட் யூ நோ பெலிங்ஹாம் பிஆர்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்பா இந்த என்ரிக் இருக்கு பிஆர் வந்து மேட்ச் பஸ் பி அவனோட எதே ஃபேவரட் பிளேயர் பாபி சால்டன். இதெல்லாம் நம்ம யாரோ வயசால சொல்றது. ஓகே, பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் மிஸ்டர் ஸ்ரீராம். சொல்லுவாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேட்ரிட் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. மாஸ்டர் அவன் எப்பா விட்டுங்கடா. பட் சரி, ஓகே, அத பத்தி பேசும்போது கூட வந்து க்ரூஸ் கிளம்புனது எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கும் மிஸ்டர் கைலாஷ்? வெரி பிக் லாஸ் அவங்களுக்கு. லைக் க்ரூஸ் வந்து லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட்பாலர். ஸோ ப்ராப்பர் கண்ட்ரோலர், அந்த கேமை டிக்டேட் பண்றதுக்காக. மாட்ரிச்சும் பார்த்தோன்னா இப்போ வயசாகுது, க்ரூஸும் கிளைம் ரெண்டுமே உங்களுக்கு பிக் லாஸ். இப்போ என்ன பெருசு, பட் யூனோ இஸ் ஃபேஸ் அவுட் பண்றாங்க. யூனோ இஸ் கோனா ஸ்டார்ட் பண்ற போறது இல்ல. பட் இப்ப என்ன லைக் அது ஒரு பிக் லாஸ். பட் இப்ப என்ன ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் இப்ப என்ன ஈகரா பாத்துட்டு இருக்காங்கன்னா ஆர்டா குலரை வந்து
மிட்ஃபீல்ட் ஆடுறதுக்கு ட்ரெயின் பண்றாங்களாம். ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் ஃபுல்லா மாட்ரிச் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ட்ரை பண்றதா ரெகுலரா. அதுதான் இப்ப பெரிய இப்ப அதுதான் பெருசா போயிட்டு இருக்கு. அண்ட் பெலிங்ஹாம் ஆல்சோ காட் இன்ஜர்டு. ஸோ அதனால இப்ப அவன் அந்த 10 ஆடுறான். பட் யூஸ்வலா ட்ரைனிங்லாம் பார்த்தா ரூமர்ஸ் நியூஸ் போறது வந்து they trying to play him deep வரான். ஏன்னா அந்த டீம்ல வேற நீ எங்க ஆடுவா, லைக் வேர் எல்ஸ் கேன் யூ ப்ளே ஃபிட் ஹிம். ஸோ நேச்சுரலி அந்த क्वेश्चन வருது. பட் ஏன்னா வேர்ல்ட் கப்ல நல்லா ஆண்ட மாதிரி இருந்தது அவன் அட்டாக்கிங், லைக் ரெகுலர் பேட்டர்ல ஒத்துக்கிறது ஆடுறானா இல்ல பெரிய ஒரு இதுல காம்ப்ரமைஸ்ல ஓகே. பட் இப்ப ஜூடு வேற இன்ஜர்டு, அவனுக்கு ஏதோ ஒரு மசில் வந்து இழுத்துக்குச்சான். யாருக்குமே இல்லாத மசிலாம். ஆமா ஹியூமன்ஸ்க்கு அந்த மசில் இருக்காதான், சரியா? அந்த மசில் மோஸ்ட் ரிமூவ் பண்றாங்களாம். அந்த மசிலை வச்சு ஏசிஎல் வந்தா அந்த இது பண்ணுவாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த மசில, அந்த மாதிரி மசில். ஆமா இது. பட் யா அதை பாத்துட்டு இருந்தேன் நானு. சரி ஓகே கைலாஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன இருக்குதுன்னா, இல்ல அந்த சாம்பியன்ஸ் லீக்ல மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல அந்த ரியல் மேட்ரிட் வந்து இல்ல, தே ஹேவ் தட் ஃபேஸ், ஒரு குட்டி ஃபேஸ்ல டோட்டலா டாமினேட் பண்ணி லீட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யூசுவலா அதான் நடக்கும். பட் ஆனா இப்ப பார்த்தோன்னா இந்த ஸ்குவாட் இன்னுமே அப்படி பில்ட் ஆன மாதிரி இருக்குது. சோ யூ திங்க் அந்த இல்ல ஃபுல் கேம் டாமினேட் பண்ற மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா, இல்லனா அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி அவங்களுடைய சீசன் இருக்க போதா? ஐ மீன் ஐ திங்க் மொமெண்ட்ஸ் ஆடா, பிகாஸ் அந்த மாதிரி பெஸ்ட் பிளேயர் கிடையாதுக்கு வந்து கிலியன் எம்பாப்பே. லைக் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்ல ஒரு 2-3 மினிட்ஸ்ல யூ கேன் சேஞ்ச் தி கேம். தான் வேர்ல்ட் கப் ஃபைனல்லே பார்த்தோம். லைக் பிரான்ஸ்க்கு நம்ம நிறைய மினிட் பார்த்தோம். லைக் பிரான்ஸா மெயினா நான் சொல்லுவேன், அவங்க ஆடுற இந்த ஃபுட்பாலுக்கு. எனிவே அது ஸ்லாண்டர் வேணாம் இப்ப. சோ பட் யா அதனால லைக் இந்த ரியல் மேட்ரிட் அந்த ஸ்டைலுக்கு பெஸ்ட் சூட்டட் எனக்கு. அதனால எம்பாப்பே எனக்கு தோணுச்சு. பிகாஸ் 1 or 2 moments வினிஷியஸ் கவுண்டர்ல they can just players இருக்காங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு. வால்வர்டே, ட்ரூமெனி they all cover பண்ணுவாங்க ஸ்பேஸ். கூச்சமே நம்ம டிஃபெண்ட் பண்ணுவாங்க. and you know when they get a chance for 5 minute momentum கிடைச்சா they'll just turn the game. இன்னும் அந்த ஐடென்டிட்டில தான் they'll போவும் பண்ணா ஷீட் பண்ணுவோம். இதே டபுள் இது ரியல் மேட்ரிட் பண்ணா மாஸ் சொல்லடா பண்ணுவாங்க தான் சொன்னா. மாஸ் நான் சொல்லலையே. மாஸ் இல்லையா ரியல் மேட்ரிட் ஸ்லாண்டர் பண்ணு. பிரான்ஸ் பண்றல ரியல் மேட்ரிட் ஸ்லாண்டர் பண்ணு. எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பிரான்ஸ் அதோட பெட்டர் டீம் ரியல் மேட்ரிடோட எனக்கு கேட்டா. என்ன இஷ்டத்துக்கு பேசாத. இப்ப இல்ல போன சீசன் சொல்றேன், போன சீசன் டீமோட சொல்றேன், எம்பாப்பே இல்லாம சொல்றேன். வருஷத்துக்கு ஒரு 4 நாள் சேர்ந்து ஆடுறாங்கடா. நீ எப்படி அந்த மாதிரி தானே எப்படி ஜெயிக்கியோ அதை மேக்ஸிமைஸ் தானே பண்ணோம். இவங்க வருஷம் ஃபுல்லா ஆடுறாங்கல்ல. இல்ல நீ என்ன கூறலாம், என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது அப்படின்றாங்க. இல்ல ரியல் மேட்ரிட் ஸ்டாண்டர்ட்னா மாட்டேன். நோ சேஃபா இருக்குமா ரியல் மேட்ரிட் போட்டில லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் சிட்டி கேம் நான் ஸ்லாண்டர் பண்ணேன். அவன் ஒருத்த வந்து ரியல் மேட்ரிட் நல்லா ஆடினாங்கன்னு சொல்றது சுகந்தம் பக்கத்துல இருக்கதான் சொன்னான். நான் தான் சப்போர்ட் பண்ணேன் சிட்டி. ஆமா சாம்பியன்ஸ் லீக் சிட்டி ரியல் மேட்ரிட் செகண்ட் லெக். யா வாட் எ டிஃபரன்ஸ் அப்படி ஸ்லாண்டர் பண்ணல ரியல் மேட்ரிட். ஞாபகம் இல்ல, பண்ணது மாதிரி ஞாபகம் எனக்கு, பாயிண்டா ஞாபகம் இல்ல. ஆனாலும் பட் இடியர் டேஷா ரொம்ப ப்ரூட்டலா இருக்குடா. சரி கமிங் பேக் டு ரியல் மேட்ரிட். சோ வாட் ஆர் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? லா லீகா அடிச்சுவாங்களா இந்த வருஷம்? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் சாம்பியன்ஸ் லீக், லா லீகா அதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். லைக் எம்பாப்பே லைக் வேற சரி இல்ல லா லீகா வந்து ஜெயிச்சுறாங்களா அப்போ இந்த வருஷம்? அதுதான் கேள்வி. I think they are the favorite. I think they'll win. I think they're the favorites. I think they'll win. They are the favorites. இதுக்கு அது வந்து இல்லையற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே பதிலா இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் இல்லடா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தனா வந்து இல்ல நான் பாத்துட்டு இருந்தேன். XG வந்து அவங்க ஆப்போனன்ட் யாரான்னா ஃபர்ஸ்ட் கேம் ரியல் மயோக்கா அவங்க வந்து XG வந்து அவங்க they had better XG than Real Madrid போல இது. So I mean first game early into the season அதெல்லாம் யா பட் Barcelona convincing ஆடுற மாதிரி தான் தெரியுது. You think it won't be a fight or something? Barcelona போனா லைக் Barcelona கொஞ்சம் ஸ்குவாட் இருக்குடா. Real Madrid பத்தி பேசு. I think அட்லெட்டிகோ மேட்ரிட் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. பார்சலோனா கொஞ்சம் நியூ மேனேஜர். இது வந்து ஆல்ரெடி வின்னிங் டீம்ல ஒரு லைக் தே ஆட் லைக் வாட் சூப்பர் பிளேயர்ஸ் இன் தி வேர்ல்ட். சோ there's no pitch almost புரியல. ரியல் மேட்ரிட் தான் நாச்சோ ஒரு லாஸா இருப்பான். மத்தபடி எனக்கு ஒரு பெரிய ஹோல் மாதிரி தெரியல. க்ரூஸ் நாச்சோ பண்ணல. ஸ்ரீராம் மிஸ்டர் கைலாஷ் ஃப்ரண்ட்ல 3 பேரை போட்டு விட்டு ஜூட பின்னாடி போட்டு விட்டு மாட்ரிச்சியும் வால்வர்டேயும் தூக்கி மிட்ஃபீல்ட்ல போட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஆர்டர் தான். அவ்வளவுதானே. சூமேனியா மறந்துட்டியே. சூமேனி எனக்கு அதுதான் அதுதான் சூமேனியும் வால்வர்டேயும் தான் மிட்ஃபீல்ட் அந்த பிவட் மாதிரி ஆடுவாங்க.
மேல கொஞ்சம் ஜூடு. ஏர்லி சயின்ஸ் படி பார்த்தா அந்த 4 பேரை ஃபிட் பண்றது டஃப் மாதிரி தான் எனக்கு தோணுது. லைக் ஃப்ரண்ட் 3 பிளஸ் பெல்லிங்ஹாம் அவன் இல்லாம 10 இல்ல, அது இன்னும் கொஞ்சம் லைக் அவன் டிராப் ஆகுறான். அது டசன்ட் மேக்ஸிமைஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த். லைக் ஓகே, சோ அப்ப வந்து உனக்கு லைக் இன்னும் மோர் எம்பசிஸ் ஆன் வால்வர்ட் போயிடுது. லைக் அந்த இது இல்லனா சோமனி அதான் அவன் வந்து ஆர்டா குலர் என்ரிக்கு அவங்கள பெஞ்சில் டெப்த் இல்ல, ராட்ரிகோ டிராப் பண்ணிடுவாங்க. வைட் அட் 2 வைட் லாஸ்ட் சீசன் அப்படியே ஆனாங்க. பெல்லிங்ஹாம் 10 ஆனா 2 வைட் அட்டாக்கர்ஸ். சோ ராட்ரிகோ வினிஷியஸ் ஆனாங்க. ரைட்ல ஆடுவாங்க, யாரோ ஆடிதான். யா ஓகே. லெஃப்ட்ல தான நிறைய பேர் இருக்காங்க, ரைட் ஃபுட்டட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லெஃப்ட் விங்ல கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்குது. ஆன்சலோட்டி மேன் டிராமா எதுவும் வராது, இல் மேனேஜ் அந்த கான்ஃபிடன்ஸ் தான். மத்த மேனேஜர் கூட அந்த இதுக்கு நீங்க விடலாம். Do you think this is the best Real Madrid team this in the போன டெக்கேட்ல? நோடா, நாட் ரியலி. ஐ திங்க் ரொனால்டோ, பேல், பென்சிமா, ரொனால்டோ டீம் தான். பேல் அந்த டீம் க்ரூஸ் பீக் மாட்ரிச், கசிமிரோ, அந்த மூணு தான் ஸ்ட்ராங்கஸ்ட். சர்ஜியோ ராமோஸ். சோ அந்த ப்ரொஃபைல் கூட பாரு, லைக் எவ்வளவு எல்லாரும் ஃபிட், காம்ப்ளிமெண்டிங் ப்ரொஃபைல்ஸ் பாரு. யா தட்ஸ் ட்ரூ. ஓகே that makes sense. சரி, டாக்டிக்கலி எல்லாம் ஒண்ணு இல்லையா அப்போ? சரி ஓகே. சரி, வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா? அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் என்ன நினைக்கிறேன்? லைக் லா லிகா கண்டிப்பா வின் பண்றாங்க. சாம்பியன்ஸ் லீக் வாட் டு யூ திங்க்? win. I mean, they are like expectation is to win, of course, but realistic, like நீ என்ன predict பண்ற? சரி, இது ஸ்ரீராம் கேப்போம். சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீராம். செமிஃபைனல் எக்ஸிட் நீங்க சொல்லுங்க மிஸ்டர் கைலாஷ். ஃபைனல் போன ஜெயிச்சிருவாங்கடா. செமிஃபைனல் தான் சொல்லணும். ஃபைனல் போன ஜெயிச்சிருவாங்க. செமிஃபைனல் சிட்டி கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா சிட்டி கூட, ஐ மீன் சிட்டி ஆர் PSG. சிட்டி ஆர் PSG வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒரு PSG னா யாரு? அட்லெட்டிகோ நம்ம டார்க்கா சீசன்ல கரெக்ட். இந்த வருஷம் PSG சூப்பரா வராங்க. சரி கமிங் பேக் டு ரியல் மேட்ரிட். யுஎஃப்ஏ எபிசோட் தனியா பண்ணுவோம். நம்ம நாளைக்கு வந்து இது நடக்குது இல்ல, அது பேர் என்னது? இது டிரா. அது முடிஞ்சோட நம்ம பேசுவோம். Thursday, yeah. But yeah, that's pretty much defense is also all started for Real Madrid. So இதுதான் வந்து நாம வந்து ரியல் மேட்ரிட் பத்தின ஒரு பதிவு லா லிகால தொடர்ந்து பேசுவோம். இது நான் ஸ்ரீராம் கைலாஷ் தொகுத்து வழங்கும் ஃபுட்பால் பேசலாம்.